நான் இந்த கம்பெனிக்கு மேனேஜர் மட்டும் இல்லை, சிஇஓ நான் தான், இந்த கம்பெனியோட ஓனரும் நான் தான். இது தெரியாமல் போயிட்டு அன்றைக்கி கடையில் இவர் மேலே தான் போய் முட்டணும், இன்றைக்கி ஆஃபீஸ்லேயும் இவரை தான் போய் முட்டியிருக்கோம். ஒழுங்காக பார்த்து கூட நடக்க முடியாது, உன்னை நம்பி எப்படி என்ன வேலை கொடுக்குறதுன்னு ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணியதுன்னு தெரியலையே. என்ன பதிலே காணோம்? அது ஒன்றும் இல்லை சார், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஓகே ஃபைன். ஓகே ஹேமா, இவங்களோட ட்ரைனிங்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குது? எப்படி நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா? இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை சார், எல்லாமே குட் ரிமார்க்ஸ் தான் வந்திருக்கு. இவங்களை பற்றி எல்லா ஒர்க்கும் கொடுக்குறத கரெக்டாக முடிச்சிடுறாங்க. அண்டு எதனா டவுட்னாலும் ஓப்பனாக வந்து கேட்டு அதை முடிச்சிடுறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்டருந்தும் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் சார். ஓ ஓகே ஹேமா. ஓகே, ட்ரைனிங் எல்லா ப்ராசஸும் சொல்லி கொடுத்துட்டிங்களா, இல்லை ஏதாவது பெண்டிங் இருக்கா? எல்லா ப்ராசஸுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு சார். இப்போ நெசசரி இருக்கிற எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுறாங்க. லீனியண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் மூவ் பண்ணிடலாம் சார். ஓகே பரவாயில்ல, உங்களை பற்றி நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஐ ஹாவ் சம் கொஷின்ஸ் டு ஆஸ்க் யூ, ஸோ ப்ளீஸ் கம் டு மை கேபின். ஓகே ஓகே சார். ஏக்கா என்னக்கா இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குக்கா. என்னக்கா பண்ணுறது, ஒரு வேலையை நீ வேலையை விட்டு தூக்கிடுவாரோ? ஆனால் ஏமா நீ அப்படியெல்லாம் யோசிக்க? உன்னை பற்றி எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தானே சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அவர் அசிஸ்டன்ட் மேனேஜரையும் கேட்பார், அவங்களும் உனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டால் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணினா மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த 6 months ட்ரைனிங் ப்ரொபேஷன்லாம் சொல்கிறது. நீ நல்லா ஒர்க் பண்ணுறதுனால உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவார், பயம் இல்லாமல் போ. அப்படியாக்கா சொல்கிறிய? ஏன் வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்கல்ல அப்போ? ஆனால் தூக்க மாட்டாங்கம்மா, உனக்கு வேலை கன்ஃபார்ம் தான், பயப்படாமல் போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஐயோ எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டாவளே, எனக்கு தான் கொஞ்சம் வயிற்றுல புள்ளியே கறிக்கி. அந்த மனுஷன் தான் மேனேஜர்னு தெரிஞ்சால் நான் போய் இடித்தேன். எனக்கு எப்படி தெரியும்? கடையிலையும் அவரை தெரியாமல் இடிச்சிட்டேன், இங்கேயும் தெரியாமல் இடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கேயும் பஸ் ஸ்டாப்பில் கூட அவரை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இத்தனை வாட்டி ஏன் தான் இந்த மனுஷன் மேலே போய் இடிச்சனோ தெரியலையே. ஆண்டவா, இந்த வேலை கிடச்சதுனால தான் எனக்கு கொஞ்ச நாளாவது கல்யாணத்துலேருந்து தள்ளி போட்டிருக்காங்க. இல்லைன்னா இன்றைக்கே எனக்கு கல்யாணம் முடிச்சு எங்கள் அம்மா போடி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இனி எப்படியாவது காப்பாற்றிரு கடவுளே, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கேன். கடவுளே, உன் மேலே பாரத்தை போட்டு போகிறேன், உன் பொண்ணு நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டேன். உள்ளே எப்படி பயந்துகிட்டே போகிறனோ வெளியே வரும்போது வேலை கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே வரணும். பார்த்துக்கிட, உன்கிட்ட தான் நான் ஒப்படைக்கேன் என்னுடைய தைரியத்தை. எப்படியாவது எனக்கு இல்லாத தைரியத்தை வர வச்சு எனக்கு இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடு, அப்படி தான் சொல்லுவேன். பார்த்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஓகே ஐஸ்வர்யா, உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை நான் பெர்மனெண்ட் பண்ணுறேன். அப்படியா சார்? தேங்க்யூ ஸோ மச். அது நான் அன்றைக்கி கடையில் நீங்கள் தானே என் மேலே வந்து இடிச்சிங்க? கடவுளே நினச்ச மாதிரியே ஞாபகம் வச்சுருக்காரு. சரி பரவாயில்ல, சொல்லுவோம். தெரியாமல் தானே போய் இடித்தோம், எதனாலும் பார்த்துக்கலாம். என்ன ஐஸ்வர்யா சொல்லுங்கள். அது சாரி சார், அன்றைக்கி தெரியாமல் ஒழுங்காக பார்க்காம வந்து இடிச்சிட்டேன் சார். அது பிரச்சனை இல்லை, நீங்கள் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்றைக்கி அந்த சாரியில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்களா, இன்றைக்கி இந்த ட்ரெஸ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களா, அதனால தான் கேட்டேன். தெரியாமல் தான் சார் இடித்தேன், வேணும்னு வந்து இடிக்கலை. இன்றைக்கும் கவனிக்காமல் தான் வந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்காக நான் ஒர்க்லேயும் இப்படி கேர்லெஸ்ஸாக இருப்பேன்னு நினச்சாதீங்க சார், அதெல்லாம் நான் கரெக்டாக இருப்பேன். என்ன நடக்கும் போது தான் ஒழுங்காக பார்க்காம வந்து இடிச்சிட்டேன் தெரியாமல். இதுக்கப்புறம் அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். அது ஒன்றும் நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேணாம். அன்றைக்கி நான் ஷாப்பில் சாரியில் பார்த்தது உங்களை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேணாம். அண்ட் அப்புறம் ஒர்க் பற்றி சொல்லணுன்னா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தேன். அவங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க்கில் எந்த இஷ்யூஸும் இல்லை, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அப்பப்போ ஏதாவது விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கீங்க. பட் ஓகே, அப்பப்போ க்யூட்னஸும் கொஞ்சம் இருக்கிறது தப்பில்லை.
ஸோ ஒர்க்கை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஹாவ் ஃபன், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். என்னால் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அவ்வளோக்கு நான் எஃபர்ட்ஸ் போட்டு என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். குட், நாங்களும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். சார் இப்போ நான் போகலாம்ல? ஓகே ஓகே ஐஸ்வர்யா, போகலாம். உங்கள் ஒர்க்கை போய் பாருங்கள். உங்களோட பெர்மனண்ட்டான அதுக்கான ஆஃபர் லெட்டரை ஹேமா உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ. இந்த பொண்ணு தான் இப்போ அன்றைக்கி நம்ம கடையில் பார்த்துருக்கோம். பரவாயில்ல, சாரீலேயும் வித்தியாசமாக இருக்கா, சுடிதார்லேயும் வித்தியாசமாக இருக்கா. நம்ம கிளம்பும்போது லேசாக தூரிக்கிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் வேகமாக ஆரம்பிக்க. சீக்கிரமாக எப்படியாவது வீடு போய் சேர்ந்துடணும். அட நம்ம லட்சுமி அக்கா எங்கே போகிறான்னு தெரியலையே. லட்சுமி அக்கா இட்டி வசந்தி, மலையில் என்ன பண்ணிக்கிருக்க? அதுதாங்க்கா நானும் கேட்கேன். இந்த மலையில் எங்கே போயிட்டு வாரீரு? அது ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம வீட்டில் ஒரு வாழைமரம் தாருட்டு இருந்ததில்ல, அது இந்த காற்றுக்கே விழுந்துட்டு, அதான் எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சோண்டு பழமும் வாழை தண்ணும் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் அந்த மலைக்கு ஏதாவது ன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வாரேன். உங்கள் வீட்டுக்கு போனாங்க, நீ காணலை, அந்த அளவு மாமியார்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். அண்ணா அப்படியாக்கா, இந்த காற்றுக்கே மரம் விழுந்துட்டோ? ஆமாம் மக்களே, இந்த மழைக்கே தாங்க மாட்டேங்கி. வாழை தார் கொஞ்சம் பெருசுல, அதான் வெயிட்டு தாங்காமல் முறிஞ்சிட்டு மரம். சரிக்கா, மழை அதிகமாக வந்துட்டு இருக்கு, சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க. சரி மக்களே, நீயும் மழையில் நினையாத, சளிக்கிளி பிடிச்சிட போகுது. எதே பரவாயில்லையே, நம்ம லட்சுமி அக்கா வாழைத்தண்டும் காயம் கொடுத்துருக்காங்க போல. வீட்டுக்கு போயிட்டு ஒன்று சூப்பு இல்லை பஜ்ஜி எதையாவது போட்டு திம்போம் இந்த மழைக்கு. அப்பா என்ன மழை பெய்யுதுக்கா வெளியே? ஆனால் ஆமாட்டி, இப்போ எதுக்கு இந்த மழை வந்துட்டுன்னு தெரியல. பொங்கல் போய் ஒரு வாரம் காணம் ஆகிட்டு இன்னமும் இந்த மழை இன்னைக்கு வந்துச்சோ தெரியல. ஒரு மூட்டை துணி கணக்காக துவைக்காமல் கிடக்கு. துவைச்சி இன்னைக்காவது காய போடுவோன்னு பார்த்தா அதை அலசி போட கூட நேரம் கிடக்காம இம்பிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு கிடக்கு பார்த்தியா? ஆனால் ஆமாக்கா, என் மாமியாரோட கத்திட்டு கிடந்தாவ, துணி கொஞ்சம் துவைக்க கிடக்கு, இந்த மழை வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மழை வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? வேறு என்னட்டி பண்ணியது, இந்த மழை விட்டால் தான் நம்மளால் துவைச்சி காய வைக்கவே முடியும். வேறு துவைச்சி வச்சாலும் காய வைக்க முடியாதுல்ல, வீட்டுக்குள்ளேயே போட்டாலும் ஃபுல்லாக நினைஞ்சு போயிடும். வேறு என்ன பண்ணியது? ஆமாங்க்கா, இந்த மழை வேறு இருக்க அதிகமாகிட்டு தான் போகுது, விட்ட பாடு இல்லை. ஆமாம் பிரேமா, அதனால் நான் இப்போயே கிளம்பிய. மழை வேறு அதிகமாக வந்துட்டா அப்போ என்னால் போக முடியாது. பார்த்துக்க, நனைஞ்சி ஜலதோஷம் எதுவும் படுத்துட்டேன்னா என்னை பார்த்துக்க ஆள் கிடையாது, நான் தான் என்னையே பார்த்துக்கிடணும். அதனால நான் இப்போயே போகிறேன். மழையெல்லாம் விட்டு எல்லா வேலையும் முடிச்ச பருவ மாதிரிக்கா, மழையில் பார்த்து போயிடுவியலா? அதெல்லாம் போயிட வேண்டி, நீ பார்த்து பத்திரமா ஒரு பிள்ளையை வச்சுட்டு மழையில் எங்கேயோ வந்துடாத. ஆட்டங்க்கா. பாவம் இந்த உஷாக்கா, இந்த மழையிலையும் பிள்ளையை பார்க்கணுன்ட்டு என்ன ஓட்டு ஓடியாவ. என்னைக்கு ஏன் தான் இந்த மழை வந்துடும் தெரியல. தம்பி கொஞ்சம் கடையை பார்த்துக்கப்பா, நான் இந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பால் தீர்ந்துட்டு கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரேன். சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா, வீடு தான் பக்கத்து தெரு தான், நான் போய் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன். ஓகேண்ணே. ஏலே பரட்ட அண்ணே, வாலே சுபின். ஏலே என்னையே ஆகிட்டு உனக்கு? இந்த தூரல் மலையிலேயே ஃபோன் போட்டு டீ கடைக்கு வானா அத்தனை வாட்டி ஃபோன் போட்டு கத்திட்டு கிடக்க. இங்கே வந்து பார்த்தா டீ கடையில் யாரையும் காணலை, நீ மட்டும் தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காரல ஃபஸ்ட்டு. நம்ம டீ கடைக்காரன்னு பால் தீர்ந்துட்டு இந்த வீடு வரைக்கும் போய் பால் எடுத்துகிட்டு வரேன், இசத்தை இருப்பான்னு சொல்லிட்டு போனார். இந்த இல்லை எதுக்கெல்லாம் இப்போ நீ வர சொன்னேன் இந்த நேரத்துக்கு? என்னலே ஆகிட்டு உனக்கு? முன்னாடியெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டவொன்னா ஒரு நாள் கூட தங்காமல் வாழை வெளில போகலாம், எங்கேயாவது போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடப்பேன். இப்போ என்ன நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்க? என்ன ஆகிட்டு உனக்கு? வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்கியா என்ன? அந்த எம்எல்ஏ கேட்க, எங்கள் அக்கா இந்த ஸ்கூலில் தான் படித்தான்னு தெரியும்ல உனக்கு? அவளுக்கு நம்மளுக்கு பாடம் எடுக்கிற எல்லா டீச்சரும் அவளுக்கு நல்லா தெரியும் போல் இருக்கு. நம்ம எக்ஸாம் பேப்பரில் ஒரு வாட்டி சினிமா பாட்டு எழுதி வச்சுட்டு திட்டு வாங்கணும்ல, அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கா அவட அவட்ட. அவள் ஒரு நாள் என்னை பிடிச்சி சேஷன் ஈசிப்டா. இனிமேல் நீ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நீ பண்ணுறதெல்லாம் வீட்டில் சொல்லலாமா வேணாமான்னு நான் பார்ப்பேன். ஒழுங்காக பார்த்து இருந்துக்கோ, ஒழுங்காக படித்து மார்க் எடுக்கிற வழியை பாருன்னு மிரட்டி விட்டுட்டாலே. என்னலே சொல்லிய? அக்காவா அப்படி சொன்னாவ? ஆமாம் அக்கா, பெரிய சொக்கா. அவள் தாமலே அப்படி சொன்னான். எல்லா மிஸ்கிட்டையும் அவன் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கா போல, நல்லா படிக்கிற பிள்ளைன்னு.
எல்லாம் ரோட்டில் போகும்போது வரும்போது எல்லாம் என்னை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிருக்கா போல இருக்கு. இல்லாட்டி ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு அவன் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் மிரட்டி வைக்கேன்னு சொல்லி வச்சிருக்கா. அதனால என்னால் இப்போலாம் வீட்டை விட்டு வெளியே வரவே முடிய மாட்டேங்கல. என்ன பண்ணியது? இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது, எக்ஸாம் வந்துடும்ல. அதான் எக்ஸாம் வரைக்கும் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு உட்காந்து ஒழுங்காக படித்து காலேஜாவது நல்லா வேறு காலேஜாக பார்த்து சேரணும். இவ சேர்ந்த காலேஜில் மட்டும் சேரக்கூடாது. வேற அங்கே போயும் நீ அவளோட தம்பி தானே, அவன் நல்லா படிப்பாதே, நீ ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிடக்கூடாது பார்த்துக்க. ஆனால் என்னெல்லாம் உன் நிலைமை இப்படி ஆகிட்டு? நான் கூட நீ என் மேலே தான் ஏதோ கோவத்தில் இருக்க போல இருக்கு. அதனால தான் நீ வெளியே கூப்பிடவும் மாட்டேக்கே, நீயும் வெளியே வர மாட்டேங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன்ல. ஆனால் நீ வேற ஏழை இப்படி பண்ணியா? என்னால் வீட்டில் வாயை திறந்து அவள்கிட்ட சண்டை கூட போட முடியலடி. எல்லாத்துக்கும் அடங்கி போயிட்டு கிடக்கேன். இன்னும் 2 மாதம் தான். ஒழுங்காக படித்து நல்ல எக்ஸாம் எழுதிட்டேன்னா அதோட ஐயா தனிக்கட்டு ராஜாவாயிடுவேன். அவ்வளோதான், நம்மளை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. அது வரைக்கும் படிக்கிறோன்னா நீ கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். என்ன சொல்லியது நான்? ஆனால் ஆமாலே, நானும் அதை பற்றி பேச தான் கூப்பிட்டுருந்தேன். எக்ஸாம் வேறு வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா இல்லை லைப்ரரி போய் எதுவும் புக் எதுவும் எடுக்கணுமா, என்ன எதுனா பேசி எடுத்து படிப்போன்னு சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். பார்த்தா நீயே இப்படி சொல்லிட்ட. சரி, அப்போது உன்ட்டு என்னென்ன புக் இருக்குது சொல்லு, நான் இல்லாத புக்கெல்லாம் லைப்ரரியில் போய் வாங்கிட்டு வரேன். 2 பேரும் நாளையில இருந்து உட்காந்து படிப்போம், சரியா? சரிலே, புக்கெல்லாம் வாங்குவோம், படிப்போம். ஆமாம், என்னென்ன புக் வச்சுருக்க? என்னென்ன புக் வச்சுருக்கேண்ணா? நான் எப்படி புக் வாங்கினேன்? என்னை பார்த்து எப்படில இந்த கேள்வியெல்லாம் கேட்க? அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க வாங்குவது. நம்ம வந்தோமா உட்காந்தோமா போனோமா தானே நம்ம இருந்திருக்கோம். என்னை பார்த்து எப்படி நீ இந்த கேள்வி கேட்கலாம்? அழைச்சிருக்கு பையிலையும் புக் இல்லாமல் எப்படி படிக்க முடியும்? இதில் வேறு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டா தனிக்காட்ட ராஜான்னு வேறு நீ புலம்பிட்டு தெரிய. புக்கும் இல்லை, நோட்ஸும் இல்லை. இதில் உட்காந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடங்கிட்டு இருந்தால் இவர் படிச்சிருவாராம். இல்லை, ஒழுங்கு மரியாதையே கிளம்பி வா, லைப்ரரி போய் புக்கு கைடெல்லாம் வாங்கிட்டு வந்து படிப்போம். இல்லை, ஏன் இப்படி கொந்தளிக்க? வீட்டுக்கு போனால் எங்கள் அக்கா தான் இப்படி பண்ணியான்னு பார்த்தா இங்கே வந்தால் நீயும் இப்படி பண்ணிட்டு இருக்க. வேறு என்னலே சொல்லியது? புக்கே இல்லாமல் எக்ஸாம் எழுதிடுவேன், பாஸ் ஆகிடுவேன், தனிக்காட்ட ராஜாவாயிடுவேன், நீ பாட்டு கண்ணத்திட்டு தெரிஞ்சா எப்படி? புக் எதுவும் வாங்கணும், நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும். இன்னும் ஒரே மாதம்தான் இருக்குது. நீ இப்படி இருந்தால் எப்படியே நம்ம பாஸ் ஆக முடியும்? இடியட். ஒழுங்கு காலைல 10 மணிக்கு கிளம்பி வா, போய் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிக்கிற வேலையை பார்ப்போம், புரிஞ்சுதா? சரிலே, போவோம், கொந்தளிக்காத.